ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் செந்தில். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு இன்றைக்கி ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கு. அந்த அரசாணை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மொத்தம் 1018 ஊர் பெயர்களை மாற்றியிருக்காங்க. அதுவும் ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மாற்றிருக்காங்க. ஸோ எதற்காக இந்த மாற்றம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக சென்னையில் எழும்பூர்னு சொல்கிறீங்க. ஸோ எழும்பூர் தமிழில் சொல்கிறோம், அது இங்கிலீஷில் வந்து எக்மோர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ தமிழில் ஒரு பேர், இங்கிலீஷில் ஒரு பேர் அப்படின்ற எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே கிடையாது. நம்ம ஊரில் தான் இந்த குழப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அரசாணை என்னன்றதை நம்ம விளக்கமாக போயிட்டு பார்க்கலாம். சரிங்களா மக்களே? ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா இப்போ அந்த அரசாணை. ஸோ அந்த அரசாணையோடைய காப்பி வந்து இப்போ கெசட்டில் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் தெளிவாக டவுன்லோட் செய்து தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் எதில் வேணுமோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து நீங்கள் வந்து டோட்டலாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது யார் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் பை கவர்மெண்ட்டில் என்ன குறிப்புகள்லாம் இருக்குன்றதை நீங்கள் படிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இது இணைப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பெயர் தமிழில் இருக்கும். தற்போதுள்ள ஊர் பெயர்கள் ஆங்கிலத்தில் எழுத்து கூட்டல். தென் மாவட்ட ஆட்சியர்கள் பரிந்துரை செய்த மாற்ற வேண்டிய ஊர் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுத்து கூட்டல். ஆலோசனை குழுவால் பரிந்துரை செய்யப்பட்ட ஒளி வடிவங்களுக்கேற்ப மாற்றப்பட வேண்டிய ஊர்களின் ஆங்கில எழுத்து கூட்டல். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இந்த இணைப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை. ஸோ நம்ம வந்து தண்டையார்பேட் அப்படின்ற நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதாவது இங்கிலீஷில் தண்டையார்பேட். ஸோ நம்ம வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒளி வடிவில், அதாவது சவுண்டில் நீங்கள் சொல்லும் போது எப்படி சொல்லலாம், தண்டையார்பேட்டை அப்படின்னு உதாரணத்துக்கு போட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் சென்னை மாவட்டத்தில் தண்டையார்பேட்டை, தென் புரசைவாக்கம், அது மாதிரி நிறைய ஊர் இருக்குது. இங்கே வேப்பேரி, வஉசி நகர், கொடுங்கையூர், இருக்கஞ்சேரி, சிறுவல்லூர், அயன்புரம், தென் மல்லிகைச்சேரி, பெரியக்கூடல், நம்ம கோயம்பேடு, தென் செஞ்சேரி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ எழும்பூர். எழும்பூரில் பார்த்தீங்கன்னா எக்மோர்ன்றது தமிழ், இங்கிலீஷில் சொல்கிறது, தமிழில் வந்து எழும்பூர். ஸோ அதை நீங்கள் வந்து சவுண்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் வந்து தமிழில் எழும்பூர், இங்கிலீஷில் எக்மோர். ஸோ இனிமேல் அந்த எக்மோர்ன்ற ஒரு இது பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நீங்கள் இப்போ எக்மோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இனிமேல் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் சொல்ல மாட்டாங்க, எழும்பூர் ரயில் நிலையம். ஸோ அப்போ இனிமேல் அந்த ஊருக்கு ஒரே ஒரு பேர் தான், எழும்பூர் ரயில் நிலையம். எக்மோர்ன்ற பேர் நீக்கப்பட்டுள்ளது அரசாணையின்படி. சரிங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு ஊரும், இப்போ நம்ம ஒவ்வொரு ஊருமே என்னங்க இருக்குன்றதை போய் நம்ம பார்த்துட்டு அந்த ஒரு ஊருக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த அரசாணையில் வந்து விளக்கமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? நந்தம்பாக்கம், ஆலந்தூர், ஆதப்பாக்கம், பழவந்தாங்கல், நங்கைநல்லூர், தலக்காணாஞ்சேரி, மீனம்பாக்கம், மதுரவாயில், போரூர், நொலம்பூர், காரப்பாக்கம், நெற்குன்றம், மேனம்பேடு, அத்திப்பட்டு, கொரட்டூர், முகப்பேர், ஸோ ஒவ்வொரு ஊரும் இங்கே விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊரும், அதாவது 1018 ஊர் பேர்கள் வந்து அரசாணையில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஊர் எங்கே இருக்குன்றதை நம்ம ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் இந்த விளக்கமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் பேர் கண்டிப்பாக எங்கேயுமே இருக்காது. ஸோ தமிழ் பேர் தான் இருக்கும். ஸோ இந்த தமிழ் வடிவிலான இந்த பேரை மட்டுமே எங்கேயுமே நம்ம வந்து உபயோகிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுவும் நம்ம நாள் போக்கில் அந்த தப்பாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ தமிழ்லேயே அந்த ஊருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும். பிகாஸ் நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு சில குழப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ திருவல்லிக்கேணி, ட்ரிபிள் கேன், எக்மோர், எழும்பூர், ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்மோர்னு ஆட்டோவில் போகணுன்னா ரொம்ப கஷ்டம். திருவல்லிக்கேணி போகணும் அப்படின்னா சில தமிழில் திருவல்லிக்கேணி போகணும், ஆட்டோவில் சொன்னீங்கன்னா திருவல்லிக்கேணின்னு அந்தளவுக்கு தெரியாது, ட்ரிபிள் கேன் அப்படின்னு தான் தெரியும். ஸோ இனிமேல் வந்து நாள் போக்கில் ட்ரிபிள் கேன்ற இந்த வேர்டு ரிமூவ் பண்ணிட்டு திருவல்லிக்கேணி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முடிவாக சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ஊர் வந்து பேர் வந்து திருவல்லிக்கேணியாகவே மாறும். சரிங்களா?
ஸோ இதை நம்ம கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணி கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரிங்களா மக்களே? ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றும் இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு ஷேர் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்கள் செந்தில். தேங்க்ஸ். டேக் கேர். பாய்.